ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அல்வா பண்ண போகிறோம். எதை வச்சு பண்ண போகிறோம்னா கருப்பு கவுனி அரிசியை வச்சு பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை பார்த்திங்கன்னா கருப்பாக தான் இருக்கும், நல்ல நீளமாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி ஆகுது. இந்த நேரத்தில் தான் இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணீர் ஊற்றி இதை நான் ஊற வைக்க போகிறேன். மார்னிங் தான் அல்வா பண்ண போகிறேன். இந்த அல்வா இந்த அரிசியை நல்லா ஊற வச்சு தான் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் 10 மணி ஆயாச்சு. அரிசி நல்ல ஊறி இருக்குது. தண்ணீரை பார்த்திங்கன்னா அதுவுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த தண்ணீர் நான் நல்ல தண்ணீர் தான் ஊற்றி வச்சுருக்கேன். அதனால் இந்த தண்ணீரை ஊற்றியே இதை நல்ல தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அரிசியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டியில் தான் இந்த அல்வா பண்ண போகிறோம். 2 பெரிய சைஸ் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 கப்பு திக்கான தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதுக்கு ஸ்வீட்டுக்கு சீனியோ நாட்டு சர்க்கரையோ போடுறதா இருந்தால் அது உங்களோட விருப்பம். ஆனால் கருப்பட்டி போட்டு வைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்டாட்டும் இருக்கும். கூட கொஞ்சம் நமக்கு ஹெல்த்து தான் அது. இப்போ நம்ம அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அல்வாவுக்கு இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரைச்சி வச்ச மாவை ஊற்றிடலாம். இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி வேணாலும் அலசி ஊற்றிக்கிடலாம். ஊற வச்ச தண்ணீரை ஊற்றி தான் அரைச்சி எடுத்திருக்கோம். கரெக்டாக 2 கப்பு தண்ணீர் இருந்திருக்கும். அதை வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். இனி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்ல மாவாட்டி இருக்கிறதுனால நல்ல கட்டி பிடிக்கும். நம்ம ஒழுங்காக மிக்ஸ் பண்ண கட்டிகள் எல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் பயப்பட வேண்டாம். கட்டி பிடிக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம கையை விட்டுட்டோம்னா நல்லா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணியே எடுத்துக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி பாலிஷ் பண்ணாத அரிசி. கொஞ்சம் கூட திக்கானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்ல திக்காக இருக்குது. இனி பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த பாலும் மாவும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும். அடுப்பை ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஃபைபர் இருக்குது, புரோட்டீன் இருக்குது. இங்கிலீஷில் இந்த அரிசியை ஒயில்ட் ரைஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. மாவு பார்த்திங்கன்னா திக்காயிட்டே இருக்குது. பாலும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட பாலை ஊற்றிக்கலாம். அதே போல் இந்த அல்வாவுக்கு தேங்காய் பால் தான் நல்லா இருக்கும், பசும்பால்லாம் ரொம்ப நல்லா இருக்காது.
இந்த அல்வாவை ஒரு 4-5 நாள் வரைக்கும் வெளியிலேயே வைக்கலாம், கெட்டு போகாது. மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய தேங்காய் பால் அவ்வளோத்தையுமே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருந்த கருப்பட்டியை நான் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா தான் இந்த கலவையில் நம்ம கருப்பட்டி பாகை ஊற்றணும். மாவும் தேங்காய் பாலும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் கருப்பட்டி பாகை ஊற்றணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், கட்டிகள் எல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிட்டு. மாவும் கருப்பட்டி பாகும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இனி காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய கருப்பட்டி பாகை ஊற்றிடலாம். நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது, அதோடையே ஊற்றிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். இது கொஞ்சம் சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன். நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அப்படின்ட்டு தான் நான் இந்த பாத்திரம் எடுத்திருந்தேன். கருப்பட்டி பாகை ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றணும். கருப்பட்டி பாகு அவ்வளோத்தையுமே ஊற்றிடலாம். இனிப்பு கரெக்டாட்டு இருந்தது. எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே பாத்திரத்துக்கு 1.5 கப்பு போல் நம்ம கருப்பட்டியை சேர்த்துக்கிடலாம். இந்த அல்வாவுக்கு தண்ணின்னு பார்த்திங்கன்னா 3 கப்பு தேங்காய் பால் ஊற்றியிருக்கேன். இந்த கருப்பட்டி பாகு மொத்தம் 2 கப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கிறதுல ஒரு 2 கப்பு அந்த ஊற வச்ச அரிசி தண்ணீரை ஊற்றியே 2 கப்பு அரைச்சிருக்கோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 7 கப்பு கிட்ட இதில் நம்ம தண்ணீர் சேர்த்துருக்கோம். தண்ணீர்னால் பால் கருப்பட்டி பாகு எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். 8 கப்பு ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். அதுவே 6 கப்பு ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போது கருப்பட்டி பாகு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ ஒரு களி பதத்துக்கு வந்திருக்கு. இனி நல்லா திக்காகணும். நல்ல திக்கானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துட்டு இருக்குது. ஒட்டாமல் வந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றாமலும் வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் நெய் ஊற்றும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். டோட்டலாக நான் இந்த அல்வாவுக்கு 2 டீஸ்பூன் நெய் தான் ஊற்றிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல திக்காகி உருண்டு வந்துட்டு இருக்குது. இந்த அல்வா செட்டிநாட்டு சைட்லலாம் ரொம்பவே ஃபேமஸ். மறுபடியும் 1 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிருக்கேன், போதும். இந்த கருப்பு கவுனி அரிசியை சுகர் பேஷண்ட் கூட எடுத்துக்கலாம், ஹார்ட் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம்.
இந்த கருப்பு கவுனி அரிசியில் பொங்கலும் பண்ணலாம். நட்ஸ் ஏதாவது உங்களுக்கு போட விருப்பம்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நட்ஸு போட்டுக்கிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய அல்வா ரெசிபீஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தனா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அல்வா வந்து நல்லா உருண்டு வந்துட்டு இருக்குது. இந்த அல்வாக்கு ஃப்ளேவருக்காக வேண்டி நான் வந்து ஏலக்காய் தூளோ சுக்குத்தூளோ எதுவுமே போடலை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கிடுங்க. இந்த அல்வா வைக்கிறதுக்கு டோட்டலாட்டு ஒரு 40 நிமிஷம் போல் ஆகும். கைவிடாமல் கிட்டையே நின்று பரட்டி பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளவுதான், அல்வா வந்து ரெடி ஆயாச்சு. இனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாம். பிளேட்டில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் வந்து இருந்தாலும் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன், ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். அல்வா வந்து நல்ல ஹீட்டாட்டி இருக்கும். இப்போ நல்ல ஷேப் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஹவர் போல் அப்படியே விட்டுறலாம். நல்ல ஆறியாச்சு. இனி வந்து டீமோல்டு பண்ணிடலாம். பிளேட்டில் கவிழ்த்துனதுமே அப்படியே கீழே விழுந்துட்டு பாருங்கள், சூப்பராட்டி இருக்குது. நல்ல டேஸ்டியாட்டும் இருக்கும். கருப்பு கவுனி அரிசியில் ஒரு ஃப்ளேவர் உண்டு. அந்த ஃப்ளேவர் வந்து இந்த அல்வாவில் ஹெவியாட்டி இருக்கும். பீசஸ் போடுறதுக்கும் சூப்பராட்டே வந்தது. நம்ம சேனலில் ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் ஹல்வாலாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்பவுமே ஈஸி. இந்த அல்வா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம இது வந்து சீக்கிரமாகவே கெட்டி பிடிச்சிரும். அந்த கெட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நல்ல சாஃப்டாகட்டும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.